உங்களை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து நர்சிங் முடிச்சு இப்போ 13 இயர்ஸ் ஆகுது. நான் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸாக இருக்கேன். இப்போ ஒரு 5 இயர்ஸாக இங்கே வந்து கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சில நேரம் உங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? பேஷண்ட் ரிலேட்டிவ் வந்து நம்ம சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். என்னதான் டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ரவுண்ட்ஸில் வந்து பேஷண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு அது வந்து ரீச் ஆகாது. கண்டிப்பாக நர்ஸை வந்து அவங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு அட்டெண்டர் இருக்க மாட்டாங்க, ரிப்பீட்டடாக வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கன்சர்ன் வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேஷண்ட்டுக்கு இதுதான் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போகுது, இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டால் தான் அந்த டிசீஸை வந்து க்யூர் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்னும் பத்தலை அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ஹையர் வந்து அப்ரோச் பண்ணுவோம். இப்போ உங்களை தேடி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சில்ட்ரனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேரிங் மாறுமா? கண்டிப்பாக நம்ம நர்சிங்கில் வந்துட்டு சில்ட்ரனுங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படும். ஏன்னா குழந்தைங்க வந்து ஊசி அப்படிங்கும்போது ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு சாக்லேட்டை கொடுத்தோம்னா குழந்தைங்க எந்த அளவுக்கு வந்து லைக் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு எங்களோட ட்ரீட்மெண்ட்லையும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட் ஹேண்டில் தான் பண்ணுவோம். கண்டிப்பாக அதிரே எஃப்எம் சார்பாக ஹாப்பி நர்சஸ் டே. தேங்க்யூ மேம்.